திருப்பி சொல்லுங்கள். பூண்டு வெங்காயம் போட்டு காரக்குழம்பு. பூண்டை உரித்து வச்சுக்க வேண்டியது, 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 4 பூண்டு வரலாம் உரித்து வச்சுக்க வேண்டியது. சாம்பார் வெங்காயம் இருந்தால் ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் உரித்து 2ஆக நறுக்க வேண்டியது குறுக்க. புளி ஒரு 50 கிராம் 75 கிராம் வரலாம் புளி கரைச்சி வச்சுக்கலாம். புளியை உள்ளே ஊற வச்சு கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்க வேண்டியது. நம்ம வீட்டுக்கு சாம்பார் தூளோ மிளகாத்தூளோ என்ன உண்டோ அதை போட்டு கூட்டி அது தேவையான உப்பை போட்டு கரைச்சி வச்சுக்க வேண்டியது. கடாயில் நம்ம வீட்டுக்கு சமைக்கிற எண்ணெயை ஊற்ற வேண்டியது. கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சுண்டைக்காய் பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டி ஃபஸ்ட்டு பூண்டை போட வேண்டியது. பூண்டு லைட்டாக முக்கால் வதக்கல் ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு வதங்கினதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்ச புளி உப்பு மிளகா அப்படிலாம் போட்டு கூட்டி வச்சதை தூக்கி அதில் கொட்ட வேண்டியது. கொட்டி கீழே இறக்கி வைக்க வேண்டியது. பூண்டு வெங்காயம் போட்டு காரக்குழம்பு நல்லா நல்லெண்ணெய் விட்டு பண்ணால் 2-3 நாளைக்கும் வச்சுக்கலாம். ஒரே நாளைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. நல்லாயிருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவுங்க, லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.